சாலை பாதுகாப்பு வாரத்தினை முன்னிட்டு இருசக்கர வாகன பேரணியை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் துவங்கி வைத்து பங்கேற்றார். சாலை பாதுகாப்பு வாரம் 11ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி 3ஆம் நாளான இன்று கோவையில் மாநகர போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட போலீசார், ரோட்டரி கிளப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் உயிர் அமைப்பினர் பங்கேற்றனர். சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற இந்த பேரணியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளையும் பதாதைகளையும் பேரணி வாகனத்தில் பொருத்தியவாறு ஹெல்மெட் அணிந்து கொண்டு பேரணியில் பங்கேற்றனர். கோவை வ.உ.சி. மைதானத்தில் துவங்கிய இந்த பேரணியானது மத்திய சிறைச்சாலை வழியே காந்திபுரம் 100 அடி ரோடு வரை சென்று மீண்டும் வ.உ.சி. மைதானத்தை வந்தடைந்தது. இந்த பேரணியை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியை துவக்கி வைத்தது மட்டுமில்லாமல் அவரும் புல்லட் வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு பங்கேற்றார். பேரணியின் துவக்க நிகழ்வில் உயிர் அமைப்பின் நிர்வாகிகள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், கோவை போக்குவரத்து துணை ஆணையாளர் மதிவாணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். ரோடு ராஜா ஸ்ட்ரீட்டு கோப்பனங்கர ஸ்ட்ரீட் அதெல்லாம் கிளியராக பாருங்க. நான் முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. சார் இதே பண்ணிடு சார். வெளியே வர சொல்லு. மாநகர காவல்துறை சார்பாக மாபெரும் விழிப்புணர்வு பேரணி, சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி, தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாபெரும் விழிப்புணர்வு பேரணி